வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சிக்கன் கிரேவி சாப்பிடுதேன். நல்லது ஒரு சிக்கன். எங்கே லெக் பீஸை காணா? ஏப்பா லெக் பீஸுங்க எங்க பாருக்கு திண்டுங்களா? அட பாவிகளா, எனக்கு பிடிச்ச லெக் பீஸ் தானே. இதை திண்டு விடுங்க. வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். உண்மையிலே சொல்ல செம்ம டேஸ்டாக இருக்கு. அல்டிமேட். வெள்ளைப்பூடு தட்டி போட்டே அப்படியே சூப்பரா இருக்குமா உண்மையிலே. இஞ்சி போட்டியா? இஞ்சி எப்படி செஞ்சா? என்னென்ன போட்டு செஞ்ச சொல்லு அப்படியே. இந்த மைக்கு சொல்லு, நீட்டாக சொல்லணும், நல்லா கரெக்டாக சொல்லணும். எப்படி வச்சா இந்த கிரேவி, எப்படி வச்ச அப்படின்னு அருமையான கிரேவியாக இருக்கு. சூப்பராக பட்டாவத்தெல்லாம் போட்டிருக்க. இந்த கிரேவி வச்ச ஸ்டைலை மட்டும் சொல்லு எப்படின்னு. பெரிய வெங்காயம், தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் போட்ட தப்பா? சின்ன வெங்காயம் நான் போடலை. அப்படி சொல்லிட்டு சொல்லு. அது போட்டால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலை. இது டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, வெள்ளைப்பூடை நல்லா நச்சு வச்சுக்கிட்டேன் நண்பர்களே. இஞ்சி பூண்டா பேஸ்ட்டை அடிக்காமல் வெள்ளைப்பூடை மட்டும் எடுத்து ஒரு 10 பல்லுக்கு நச்சு வச்சுக்கிட்டு நல்லா ஏறு போகும். சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டேன். அதுதான் அப்படி வாசமாக இருக்குது. உண்மையிலுமே மட்டனில் சிக்கன்லாம் ஏலக்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மசாலா பொடி, கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கனை போட்டு அது கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். சரியா? தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கறியில் தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி கிரேவியாக வைக்கணும் நண்பர்களே. லாஸ்ட்டு இறக்க போகும்போது மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். பச்சை மிளகா போட்டேன். அது பட்டை வத்தல், பச்சை மிளகா ஒரே ஒரு பட்டை வத்தல் தாளிக்க போட்டேன். சொல்லிட்டேன். அது சரி மூடி சொன்னீங்க. இன்னொன்று சொல்ல என்னது? இன்னொன்று சொல்லலையா? இன்னும் 2-3 சொல்லலை. அவ்வளோதானையா? எண்ணெய் ஊற்றி தானையா தாளிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு தாளிக்கணும். சோம்பு, பட்டை வத்தல் போட்டு தாளிக்கணும். உப்பு போட்டியா? உப்பு சொன்னியா? பாப்பா சொன்னியா? நண்பர்களே, தேவையான உப்பு போட்டு பார்த்தீங்களா? இவரை உப்பு போடாமல் யாராவது சமைப்பீங்களா? கூறுகட்ட மாடுதே உப்பு இல்லாமல் சமைக்கும். அது இந்த மாடு, எங்கள் வீட்டில் இருக்க மாடுதே. கரெக்டா? இப்போ பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்டே தெரியல. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது பிராய்லர் தான், நாட்டுக்கோழி இல்லை. நாட்டுக்கோழி பொடி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு நண்பர்களே. ஆனால் இன்ன வரைக்கும் நாட்டுக்கோழியை காணும் நண்பர்களே. அடுத்த வாரம் பொடியே காலியாக போதியா?
மசாலா பொடி. அந்த பொடி என்னது? நல்லா இருக்கா? அது மேல் வீட்டு மக்கள். மோர். என்னதே நம்ம சாப்பிட்ற அந்த கடைசியில் அந்த மோர் அந்த ரசம் இருந்தால் தான் டச்சப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வேஸ்ட் நண்பர்களே, நம்ம சாப்பிட்றே வேஸ்ட். ஃபைனல் டச்சாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மிளகா சூப்பராக இருக்குமா சிக்கனோட அந்த மோர். சிக்கனோட மோர் சூப்பராக இருக்கா? இல்லை சிக்கனோட மோர் சூப்பராக இருக்கா? ரெண்டும் சேர்த்து நல்லா இருக்கு. அப்படி சொல்லு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நம்ம என்னதான் மட்டன் சிக்கன் பிரியாணி அது இது நண்டு பொரியலை சாப்பிட்டாலும் ஃபைனலாக அந்த ரசம் அந்த மோருக்கு மாதிரி இருக்கிற டேஸ்ட்டு இது வராது. ஃபைனல் டச்சு ஒரு ரசம் மோர் ரெண்டுமே இருக்கு. நாங்கள் அது சாப்பிட்ட திருப்தி இருக்கும். சூப்பர் நம்பர். ஒரு அருமையான சாப்பாடு, தரமான சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னம்மா ஒரு மோர் பாக்கெட்டு கூட வைக்காத. பத்து வாங்கிட்டு வந்தாலும் 10ஐயும் காலி பண்ணுறாரு. எப்படி மோர் சூப்பராக இருக்கு. ஓகே நண்பர்களே, காலைல சாப்பிட இப்போதையும் சாப்பிட்றேன். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வண்டி ஓட்டுங்க. இந்நிகழ்ச்சியை தோற்றவங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சிபுரம் மதுரை 14. ஓகேங்களா? வேறு ஒன்றும் நம்மளே பை நண்பர்களே. நல்லாங்கல்ல? சுச்சு சுச்சு